நான் ஒரு நண்டு பிடிச்சிருக்கேன். ரெண்டு ஒரே சேம். நான் இன்னொரு நண்டு பிடிச்சிட்டேன். உங்களுக்காக இன்னொரு நண்டு பிடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்க தான் கைஸ் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். இவன் தான் என் ஃப்ரெண்டு தினேஷ். இவன் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கான் நண்டு பிடிக்கலான்னு. ஆனால் ஒரு நண்டை வந்து அவன் எப்படியோ பிடிச்சிட்டான். ரெண்டு ஒரே சேம். ஒரு வழியா 2 நண்டு பிடிச்சிட்டோம்ப்பா. அம்மையா இருக்க மச்சான். கருப்பு நண்டு. நீ பிடிச்சது கருப்பு நண்டா? நான் ஒரு நண்டு பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன நண்டு தான். இந்தாடா இந்த நண்டு. ஆளாளுக்கு ஒரு நண்டு பிடிச்சாச்சு. கிராமத்துல எல்லாம் மழை பெஞ்சதுன்னா நாங்க வந்து ஒண்ணு மீன் பிடிக்க போவோம், அப்படி இல்லைன்னா நண்டு பிடிக்க போவோம். ஸோ இன்னைக்கு வந்து நண்டு பிடிக்கலான்னு வந்திருக்கோம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்பதான் ஒரு 4 நண்டு மாட்டிருக்கு. செருப்புல நடக்க முடியல. நம்ம செருப்பை எங்கே கழுவிப்போம். சரி பவுத்துறா. நம்மளும் வந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரம் தேடியும் ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு 4 நண்டு உடனே கிடைச்சதுனால 4 மணி நேரம் ஒண்ணு கூட கிடைக்கல. வந்து நம்ம நண்டு இனிமே வந்து அழிகிற நிலைமையில இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு நண்டு பிடிக்காம இருக்கலான்னு பிளான் பண்ணி. நண்டு பிடிக்கலாம் போயிடாதுங்க. நீங்களும் கொஞ்சம் அப்படியே தேடுங்க. இங்க எங்கேயாச்சும் இருந்தா கண்டுபிடிச்சி சொல்லுங்க. யாராவது பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நாங்க நாளைக்கு வருவோம் மறுபடியும். நான் என்ன நண்டு பிடிச்சிட்டேன். சப்பாத்தோ நண்டுங்கள் கூட்டத்தில் கட்டுறா. கைஸ் உங்களுக்காக இன்னொரு நண்டு பிடிச்சாச்சு. ஒரு வழியா கடைசியா இவ்வளவு நண்டு தான் பிடிச்சிருக்கோம். பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு 10 நண்டு இருக்கும் கைஸ். ஒரு வழியா நண்டு பயணம் முடிந்தது. இங்க ஒண்ணு இருக்குமா?